Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசஸாக நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கான் இன்றைக்கி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஹவர்னுடைய டிமாண்ட் வந்து எடுத்து, ஸோ டெய்லி அண்ட் 4 ஹவர்னுடைய டிமாண்டை வந்து நம்ம எடுத்துருந்தோம். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் மெட்டிகேட் பண்ணிவிட்டு டெய்லியில் மெட்டிகேட் பண்ணிட்டான். உள்ளே இருக்கக்கூடிய 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மெட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸில் வந்து போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரலாம், இல்லைனா இப்படியே மேலே போகலாம். 2 ஸ்டேட் வந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், சோச் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணிட்டான். அடுத்தது ஓகேங்களா, அடுத்தது பிஒய்ஸ் வந்து பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிமாண்டில் இருந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, டிமாண்ட்லேருந்து பை பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பார்க்கணும், செஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஏஷியனில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஏஷியனில் நம்ம என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, பெட்டர். ஓகேங்களா, அப்போது ஏஷியனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா, ஸோ இங்கே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போனதுனால இதை வந்து நான் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், அப்படியே மேலே போயிட்டு இப்படியே மேலேயே போயிட்டுருக்கான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே மேலேயும் போயிடலாம். ஏன்னா கோல்டு வந்து பையில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்றனால மேலேயும் வந்து போயிடலாம். நமக்கு ரூல் கிடச்சா என்ட்ரி, கோல்டு வந்து மேலே போக போகிறான் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ட்ரி வந்து போக முடியாது. ஓகேங்களா, நமக்கு நம்மளோட ரூல் கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ண முடியும், இல்லைனா ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் நமக்கு என்ட்ரி கிடையாது. இதில் நம்ம என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகேங்களா, அதனால் இதில் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போகலை. இப்போது நமக்கு இந்த சோச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து போயிருக்கான். இங்கே வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. இது ஏஷியனோட லோவில் இருக்குது. இருந்தாலும் இந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியனோட லிக்விடிட்டின்றனால நமக்கு இது பிரேக் ஆகிட்டு நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து சினாரியோ இருக்குது. லண்டன் அண்ட் நியூயார்க் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு கன்சல்டேஷன் பேஸில் வந்து போயிருக்கு. அப்போது கன்சல்டேஷன் பேஸில் இருக்குன்னா மார்க்கெட் இப்படி அடிப்பான் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஏன்னா ஏஷியன் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்குது, லண்டன் அண்ட் நியூயார்க் வந்து கன்சல்டேஷனில் இருக்குது. அப்படின்றப்போ கண்டிப்பாக கீழே அடிப்பான், இல்லைனா மேலே அடிப்பான். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து ஒரு பூம் ஆகி ஒரு புஷ் பண்ணி மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சரி. அது கீழே வந்தால் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம். கீழே வரல அப்படின்னா என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, கோல்டு வந்து மேலே தான் போக போகுது அப்படின்ட்டு நம்ம கண்ணா பின்னான்னு போய் நம்ம பை வந்து பண்ண முடியாது. நம்மளோட ரூலுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி போகணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேடிங்கில் சஸ்டெயின் ஆக முடியும். ஓகேங்களா, சரி. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை வந்திருக்கு. இங்கே வந்தானா பை வந்து பண்ண போகிறோம். ஓகே, இந்த டிமாண்டுக்குள்ளே மூவ்மெண்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. பட் ஒரு இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட் கிடையாது. இருந்தாலும் ஓகே, பெட்டர் மூமெண்ட் தான். ஓகேங்களா, சரி. அப்போது இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம 1 மினிட்ல என்ட்ரி எடுத்து நம்ம டிபி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் வந்து டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கணும். இப்போது என்ட்ரி கொடுக்குறவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூரோஎஸ்டியில் நமக்கு இந்த டிமாண்ட், அதாவது டெய்லிக்கு போயிடுங்க எல்லோரும். ஸோ டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கான், கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு ஏதாவது ஃப்ளிப் இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ
இது வந்து டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு நமக்கு இது வந்து ஃப்ளிப் சப்ளை. மார்க்கெட் உடனே வந்து ஃப்ளிப்பு வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழே வந்து போயிருக்கான். அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரீட்ரெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்து போயிட்டான். பட் இதில் நம்ம ஃப்ளிப் எடுக்கிற அளவுக்கு நமக்கு என்ட்ரி வந்து இல்லை. ஏன்னா லோவர் 15 மினிட்ஸில் போனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கணும். ஆனால் ரீஃபைன்மெண்ட் இல்லை. அதனால் என்ட்ரி வந்து நம்ம எந்த ஒரு பிளானும் பண்ணலை. ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருக்கான். இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா நம்ம பை வந்து பிளான் பண்ணலாம். எங்கே? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கும் வந்தோன்னா பை வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 டிமாண்டில் ஏதாவது ஒரு டிமாண்ட் வந்து சூப்பராக என்ட்ரி வந்து கொடுக்க போகுது. இந்த என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் போட்டு லாஸ் பண்ணாமல் கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க. என்னோட சஜஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த சப்ளை வந்து சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆவான்னு பிளான் பண்ணோம். பட் டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை வந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளைவை மார்க்கெட் பிரேக் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்ளைக்கு வரட்டும். அப்படி ஏதாவது கண்ட்ரோல் வந்து கொடுக்குறான்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் இந்த டிமாண்டு கொடுத்துருந்தோம். டிமாண்டுக்கு இன்னும் வரல, மார்க்கெட் மேலே தான் இருக்கான். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், என்னென்ன ரீசன் எதனால் இந்த டிமாண்ட்லாம் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த சப்ளைலேருந்து செல் வந்து கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் மேலே வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு கவுண்டர் வந்து பார்த்து பை வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ஹையாக எடுத்துக்கிட்டு கீழே இருந்து ஒரு டிமாண்டில் பை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது டோட்டலி ரிஸ்க்கு, பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் இந்த சினாரியோவில் நம்ம கவுண்டர் வந்து பண்ண வேண்டாம். ப்ரோ வரட்டும், சப்ளைக்கு போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே வந்துட்டு செல் ஆவான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த சப்ளை பிரேக் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி அழகாக கண்ட்ரோல் எடுத்து பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள். இதுதான் மேனிப்புலேஷன். சூப்பரான மேனிப்புலேட் வந்து மார்க்கெட் வந்து பண்ணிட்டான். இப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி ஒரு செல் போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்க, அது இப்படி தான் போவான். போயிட்டு மறுபடியும் இப்படி மேலே வரலாம், வந்துட்டு இப்படி கீழே போகலாம். ஓகேங்களா? அதனால் இங்கே மேலே சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம டெய்லியில் கொடுத்த இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்படியே இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டானா நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. ஸோ அந்த ரீஃபைன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா 4 ஹவரில் இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். 4 ஹவரில் இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதனால் ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டா 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து சூப்பராக வந்து செல் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிவிடுவான், இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிவிடுவான்னு சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது அழகாக இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவரில் வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். அப்படியே இந்த சப்ளைவை அப்படி எடுத்துடுங்க, இதெல்லாம் அப்படியே எடுத்துடுங்க. ஓகேங்களா? இப்போது இதோட கோர் என்ன அப்படின்னா, இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் போயிருந்தால் கண்டிப்பாக ஹையெல்லாம் உடச்சிட்டு மேலே போயிருப்பான். இப்போது இந்த டிமாண்ட்லேருந்தே மார்க்கெட் மேலே போகாதனால இந்த சப்ளைலேருந்து செல் ஆவானா அப்படின்றது டவுட்டு தான். ஓகேங்களா? அதனால் இந்த சப்ளையில் நம்ம செல் பார்க்குறத ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நம்ம செல் வந்து இந்த சப்ளைலேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தா யூடியூப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகும்னு சொல்லியிருந்தேன். இன்னும் டிமாண்டுக்கு வரல, வருவான். வந்தால் பை இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நமக்கு இங்கே இந்த சோர்ச் கொடுத்தா செல் வந்து போகலான்னு சொன்னேன். சோர்ச் கொடுக்காம மார்க்கெட் மேலே போகிறான். இப்போ அப்படியே இதை தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த லோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோவில் மார்க்கெட் வந்து சோர்ச் வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம மேலே இருந்து செல் வந்து பண்ணலாம். பட் இந்த சப்ளை பிரேக் ஆகாமல் வரணும். வீக்லி அண்ட் டெய்லி சப்ளைஸ் ரெண்டுமே பிரேக் ஆகாமல் வரணும். பிரேக் ஆகாமல் சோர்ச் கொடுத்தா நான் வந்து இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் யூடியூப்பில். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து இருக்குது. என்னென்னா ஜிபிபி ஏயுடியில் நமக்கு இங்கே ஹிட்டன் டிமாண்டில் க்ரீன் ஜோன் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஹிட்டன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் இப்போ வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்கான். சரி, டெய்லி இந்த ஹிட்டன் டிமாண்டுக்கு கீழே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது.
ஸோ இதுவும் டிமாண்ட். ஓகேங்களா? சரி, இந்த டிமாண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். வீக்லியில் போங்க. ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு வந்து பையில் இருக்கான். இப்போ இது லிக்விடிட்டிக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வரான். ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த டிமாண்ட் வந்து இந்த ஒயிட் கலர் கேண்டில் வந்து டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மெட்டிகேட் 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். ஸோ டெய்லி இருங்க ஒன்ஸ், இதில் வந்து டிமாண்ட் வந்து டெய்லி 4 ஹவர், எஸ் 15 மினிட்ஸ்க்கு வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்து, இப்போது இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு சோச். இப்போது இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட், நமக்கு டிமாண்ட் அப்படின்றது ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிமாண்டிலேருந்து நம்ம எதுக்கு பை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கு வந்து பாருங்கள், இந்த ஸ்விங்கில் நமக்கு சப்ளைன்றது இது ஒரு சப்ளை, அடுத்தது இது ஒரு சப்ளை. எஸ், ரெண்டுமே சப்ளை. இந்த ரெண்டு சப்ளையும் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு ஹையும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி போகலாம். மார்க்கெட் இப்படி வந்துட்டு இந்த சப்ளைலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த டிமாண்டு டோட்டலி ஒரு கவுண்டர். இது வெரி வெரி ரிஸ்க்கு, பட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செஷன்ஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஏஷியனை லண்டன் அடிச்சிருக்கான், லண்டனை நியூயார்க் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அதனால் தாராளமாக இதில் ட்ரை பண்ணலாம், பட் செஷனோட ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். நோ ரீஃபண்ட்மெண்ட். அப்போது நமக்கு இது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? இது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு. ஸோ பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஒரு டிமாண்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ல பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 91. ஓகே, நோ இம்பேலன்ஸ். இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்போது இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதில் என்ட்ரி வந்து போக வேணாம். ஸோ மார்க்கெட் வந்து பை வந்து போகிறான் அப்படின்னா பை எடுக்க வேணாம், பட் இந்த சப்ளைக்கு போனால் செல் எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அப்டேட் வந்து கொடுக்கும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சப்ளை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்கான். 4 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் இங்கே ஒரு சப்ளைவும் இங்கே ஒரு சப்ளைவும் கொடுத்துருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணி நமக்கு இதில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அந்த 1 மினிட் கன்ஃபர்மேஷனோட சப்ளை இங்கே இருக்குது, ஆனால் இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓவராலாக மேலே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸுக்கு போக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சாரி, 5 மினிட்டோட சப்ளை. ஓகேங்களா? இதுதான் டோட்டல் எக்ஸ்ட்ரீம். அதனால் இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ 15 மினிட்ஸ் இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ நோ ரீஃபண்ட்மெண்ட். இந்த இடத்துல இப்போ ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானான்னு பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். பிரேக் வந்து பண்ணியிருக்கான். சப்ளை இருக்கான்னு பார்த்தா நோ சப்ளை. அப்போது இதில் என்ட்ரி கிடையாது. இதுவும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுவான், மேலே தான் வந்து போவான். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல ஒரு சப்ளை இருக்குது, பட் இதில்
கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரி வந்து போகணும். என்ன ரீசன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் இன்னும் 2 சப்ளை இருக்குது. இதுக்கு மார்க்கெட் போகலாம். ஓகேங்களா, போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரி வந்து போகணும். ஓகேங்களா, என்ட்ரி கொடுத்தா நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து இருக்குது. டெய்லியோட டிமாண்டில் பை இருக்குது. பை வந்து பார்த்திங்கன்னா மேலே சப்ளை வரைக்கும் பை வந்து இருக்குது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். டிமாண்டுக்கு வந்தோன்னா பூம் ஆகிடுவான் மார்க்கெட் மேலே. ஓகேங்களா, சரி. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியில் இங்கே கொடுத்துருந்த சப்ளை வந்து கொடுத்துருந்தோம். இதிலேருந்து நமக்கு செல் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த சப்ளை 4 ஹவரில் நோ ரீஃபைன்மெண்ட். அப்போது நமக்கு சோச் இதை பண்ணால் இந்த லோ எடுத்தால் நமக்கு வந்து செல் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். லோ எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டான். அப்போது இதில் சப்ளைவும் நமக்கு கரெக்டாக இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் மேலே போவான். அதனால் இதில் நமக்கு நோ என்ட்ரி. ஓகேங்களா, அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ட்ரி வந்து போவோம். அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது தான். மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகி மேலே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வரல. இந்த இடத்துல இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, டிமாண்டுக்கு வந்தோன்னா பை பண்ணலாம். சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நான் இந்த யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிற இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட்னு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.